பராசர ஜோதிட மணிமண்டலத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் அஸ்வினி மேலின் அன்பான வணக்கம். திரு சந்தனையா உங்களுக்கும் வணக்கம். ஒரு நல்ல பதிவு, தோஷத்தை சந்தோஷமாக்குவது எப்படி அப்படின்னு. இதில் ஒரு அருமையான கருத்துக்கள் பல இருந்தாலும் ஒரு ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு ஜாதகத்தில் அப்படிங்கும்போது இப்போ எல்லா தோஷத்துக்குமே, இப்போ செவ்வாய் தோஷம் இருக்குன்னா முருகனை கும்பிடுறது, முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கிறது, அதனால அந்த தோஷம் பேசாது, சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லா தோஷங்களுக்கும் அது ஆயிராது. இப்போ நீங்கள் குரு கெட்டிருக்கு, குரு நீசமாக இருக்குது அப்படின்னா, நம்ம பார்க்குற விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, இயல்பாக ஒரு ஜாதகத்தில் குரு ராசியில் நீசமாக இருக்குது, அவர் ஒரு யோகாதிபதி அல்லது யோகி, பர்த் யோகி, அல்லது அவர் பூர்வ புண்ணியாதிபதி, பாக்கியாதிபதி அப்படி இருந்து அந்த குரு நீசமாச்சு அப்படின்னா, அஸ்தங்கமாச்சு அப்படின்னா, நீங்கள் அவங்க வீட்டில் ஒரு சுப விசேஷங்கள் செய்யறதுங்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். ஒரு சின்ன பார்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் கூட, ஒரு பர்த்டே பார்ட்டி கூட அவங்க கொண்டாட மாட்டாங்க. அது கொண்டாடித்தான் ஆகணுமா அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் ஒரு செலிப்ரேஷனுங்கிறது ஒரு 10 பேர்த்த கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அப்படி ஒரு ஊருக்குள்ள ஒரு நோம்பி அப்படின்னா கூட ஒரு கொண்டாடுறதுல ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒவ்வொரு ஃபேமிலி அவங்க வீட்டில் எந்த ஒரு 10 பேர்த்த கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அப்படி மகிழ்ச்சியாக கொண்டாடுறது இருக்கவே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹாப்பினஸ்ங்கிறது, அந்த உறவுகளை அழைத்து கொண்டாடுவது என்பது குரு கெட்டு போனவங்க வீட்டில் இருக்காது. ஆட்சி உச்சம் பெற்றவர்களுக்கு அது அதிகமாக அந்த செலிப்ரேஷன் பிடிக்கும். ஆனால் இது இந்த ஒரு பாயிண்ட்டு. அப்போ இதுக்கு நம்ம குருவை கொண்டுகிட்டே இருந்தால் தீராதுங்கிறத விட, குருவுடைய வைப்ரேஷன் எங்கெல்லாம் இருக்குது, அதுதான் அரச மரம். நம்ம பாபன் அடிக்கடி சொல்லுவார், அரச மரத்தில் இருக்குது, அரச மரத்து குச்சி புகை போடுறதுல இருக்குது, நெய் தீபம் போடுறதுல இருக்குது, அடிப்படி ஒரு ஹோமங்கள் யாகங்கள், ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம நல்ல விஷயம் நடக்கணும்னா ஒரு ஹோமம் பண்ணோம்னா அந்த குரு ஆக்டிவேட் ஆவார். இப்படி அந்த குருவுடைய வைப்ரேஷன் எங்கே இருக்குதோ அங்கே ஆக்டிவேட் ஆகும். இதே மாதிரி தான் சனி நீங்கள் நீசமான ஜாதகங்களை பார்த்தீங்க அப்படின்னா, அது யாராக இருக்கட்டும், அதுவும் ஆண்கள் ஜாதகத்தில் சனி நீசமாயிடுச்சு அப்படின்னா, அஸ்தங்கமாயிடுச்சு அப்படின்னா, அந்த தொழிலில் ஒரு சாட்டிஸ்ஃபைடே இருக்காதுங்க. ஒரு தொழில் அல்லது ஒரு லேபர்னா ஒரு கொத்தடிமை மாதிரி வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அந்த அந்த இடத்துக்கு அவங்க ஓனர், இப்போ குருவாக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு அவங்க ஓனருக்கு அடுத்த பொசிஷனில் மேனேஜ்மெண்ட்டில் கூட இருப்பாங்க. ஆனாலும் அந்த அடிமைகளுக்கு கிடைக்கிற ஒரு 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 லேபருக்கு உண்டான ஒரு பணம் தான், கூலி தான் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த லேபர் அப்படின்ற ஒரு விஷயம், என்னதான் இருந்தாலும் நான் லேபர் தானே அப்படிங்கிற இந்த தாழ்வு மனப்பான இந்த தொழிலில் ஒரு 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 ஸ்ப்ரெட் ஆக மாட்டாங்க, ஆக முடியாது. அப்போது எல்லாரும் 6-8 மணி நேரம் அளந்து வேலை செஞ்சால் கூட நம்ம 12 மணி நேரம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அந்த பொறுப்புகளை அதிகமாக கொடுத்து, உழைப்புக்குண்டான நேரத்தை அதிகமாக கொடுத்து, அதற்கான வருமானம் இருக்காது. அங்கீகாரம் கொடுப்பாங்க, ஆனால் வருமானம் இருக்காது. அப்போ என்னன்னா, அதிகமாக உழைச்சி அந்த சனி அது கேட்கும். இதே சனி உச்சம் பெற்றவங்க, சனி ஆட்சி பெற்றவங்க, மூலத்திரிகோணம் பெற்றவங்க, 5-11 இருக்கிறவங்க, 6-11 இருக்கிறவங்க, இதெல்லாம் நீங்கள் கவனிச்சு பாருங்களேன். அவங்களாம் கவனிச்சு பாருங்களேன். அந்த சனி அலட்டிக்காமல் சம்பாதிப்பாங்க. அது 11, 5, 6 இந்த உபஜயஸ்தானத்துலலாம் அந்த சனி இருந்தது, அதுவும் ஆட்சி உச்சம்லாம் இருந்ததுன்னா அலட்டிக்காமல் சம்பாதிப்பாங்க. லேடிஸுக்கே அந்த சனியெல்லாம் உச்சம் பெற்ற லேடிஸ்லாம் இருந்தாங்கன்னா, அது பார்த்தோம்னா அது அந்த லேடிஸே பார்த்திங்கன்னா, அந்த வேலை பார்க்குற இடத்துல எல்லாத்தையும் அந்த லேபர்ஸ்லாம் கண்ட்ரோல் வச்சுட்டு, அவங்க என்னம்மா செய்கிறீங்க அப்படின்னு இவங்க நின்றுக்கிட்டு வேலை வாங்குவாங்க. அந்த ஒரு பொசிஷனையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா என்ன செய்யுது, இந்த அம்மாவுக்கு இவ்வளோ சேலரி அப்படி கேட்பாங்க. என்ன ஒர்க் பண்ணுறாரு இவருக்கு 1 லட்ச ரூபா சேலரி அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அப்போ இது எல்லாம் எந்த கிரகம் கொடுக்குது அப்படின்னா, அது அது அஸ்தங்கமாகி போச்சு, வலுவை இழந்து தோஷமாக கொடுக்கும். நீ அந்த விஷயத்துக்காக அது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுன்னு சொல்லிடும். அப்போ அந்த ஹார்ட் ஒர்க் அதுக்காக மெனக்கெடு அப்படிங்கும். அதோட அருமை புரியாது, அல்லது அதை நிறைவுபடுத்தவே முடியாது. புதகுழியில் போகிற மாதிரி அது கெட்டுப்போன ஒரு கிரகங்கள். அப்போது ஒவ்வொருத்தனுக்கும் இது நம்ம சனி பகவானை கும்பிடுறதுனால அந்த தோஷம் நிவர்த்தியா அப்படின்னா அல்ல. அப்போ சனி பகவானுக்கு உண்டான வைப்ரேஷன் எடுக்கணும் அப்படின்னா, இரும்பு சத்து உள்ள ஃபுட்டாக இருக்கட்டும், அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட ஆலைகளில் வேலை பார்க்குறவங்களாம் பாருங்களேன், அந்த கொத்தடிமைக்கு உண்டான அமைப்பெல்லாம் இருக்கும்.
அப்போ நம்ம அந்த சனியினுடைய வைப்ரேஷன் அதிகமா நம்ம எடுக்கும்போது, இரும்பு திங்கிறதான அப்படி இல்ல. எஃகு அந்த அந்த இரும்பு சம்பந்தமான ஃபுட்டு, அந்த இரும்புக்கு சனியினுடைய வைப்ரேஷன் விழுகிற ஊர்ல போய் தொழில் பண்ணணும். அந்த சனியினுடைய காரகங்கள் யாருக்கு வலுத்து இருக்குதோ, அது சம்பந்தப்பட்ட காரக ஒர்க்க எடுக்காம, அந்த சனிக்கு திரிகோணத்திலயோ, அந்த சனி அமர்ந்த வீட்டதிபதியோ, சாராதிபதியோ வலுவா இருந்தாங்கன்னா, அந்த காரக தொழில் எடுக்கும் பொழுது, இந்த லேபர்ஸ்க்கான அடிமை தொழில்ங்கிறது மாறும். அப்ப என்னன்னா, அந்த ஆப்போசிட் பெர்சனுடைய மூவ்மெண்ட்ஸ் அதிகரிக்கணும். அது அந்த டெக்னிக்லாம் சாதாரண மக்களுக்கு ஜோதிட ஞானம் இல்லாதவர்களுக்கு அது வந்து புரிய வைக்க முடியாது, புரியவும் முடியாது. கிரகம் விடாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ அந்த அதே சனியோட செவ்வாயினுடைய பார்வையில இருக்குன்னு வச்சுங்களேன், செவ்வாயினுடைய காரகத்த தூக்கிக்கணும். சனி ஒரு வயக்காட்டுல இறங்கி, அந்த சேத்து சகதியில அந்த உழவு ஓட்டுறது, இதெல்லாம் வந்து சனி. மம்முட்டி பிடிக்கி வேலை செய்றதெல்லாம் சனி. செவ்வா அந்த விவசாயம் பண்றவன். அதாவது அந்த விவசாயி. வேலை வாங்க தெரியணும். அப்படி இருக்கணும். அப்போ எந்த காரகத்த நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் அது எல்லாரும் இப்படி எடுத்துற முடியாது. அதுக்கு திரிகோணத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். அந்த சாராதிபதியோ, அந்த வீட்டு அதிபதியோ வலுவான நிலையில இருக்கும்போது, அந்த கிரகத்தோட காரகத்துக்கு உண்டான தொழில, அதுக்குண்டான நபர, அதுக்குண்டான சாப்பாட்ட, அதுக்குண்டான கோவில்கள தூக்கும்போது, அந்த விஷயத்த நம்ம உடைக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப அந்த கிரகம் ஆஃப் ஆயிக்கும். இப்ப நான் என் பதிவுல சொல்லியிருப்பேன். சந்திரன், ராகு காம்பினேஷனுக்கு சொல்லியிருப்பேன். எது பலமா இருக்குது அப்படிங்கிறத ஆட்சி எது பெற்றிருக்குதுங்கிறத விட, அந்த இடத்துல பலம் யாருக்குங்கிறத தெரிஞ்சு எடுத்தோம்னா, அந்த தோஷத்த முறியடிக்கிறதுல டெக்னிக் பக்காவா இருக்கும். இதெல்லாமே எல்லா கிரகங்களுக்கும் உண்டு. பேசுனா அதெல்லாம் நெறையா இருக்கு. ஜோதிடத்துக்குள்ள பேசுனோம்னா எக்கச்சக்கமான விஷயம் இருக்கும். இப்ப நம்ம தோஷமா, சந்தோஷமான்னு ஒரு பட்டிமன்றம், கருத்தரங்கம் நடத்துனா, மறுபடியும் அதே தலைப்பு அப்படின்னு கொஞ்சம் பேர் கூட பதிவு போடாம இருக்கலாம். ஆனா, இதுக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் இருக்கு தெரியுங்களா? பேச, பேச, பேச தான் அல்லது அதை ஆய்வு பண்ண தான் அதுக்குள்ள புதையல் மாரி பல காரகங்கள், பல ஆதிபத்தியங்கள், பல அம் சூட்சமங்கள், பல பலருடைய நுணுக்கங்கள் இதெல்லாமே செயல்பாட்டுக்கு வரும். நம்மளும் கேட்கலாம். நம்மளும் ஆக்ட் பண்ணி பார்க்கலாம். இது நான் என் அனுபவத்துல ஜோதிடர்கள்ட்ட இருந்து கத்துக்கிறது அப்படிங்கிறத விட, ஜோதிடர்கள்ட்ட பாடமாவோ, படிப்பாவோ, கிளாஸாவோ அல்லது குருமார்கள்ட்ட இருந்து பேசுறதுலயோ நான் கத்துக்கும் அனுபவத்தை விட, என்னுடைய அனுபவத்துல ஒருத்தன் பாடுபடுறான் அப்படின்னா, அவனுக்கு என்ன இருக்கும்? அவங்கிட்ட வேலை வாங்குறதுக்கு இவங்களுக்கு என்ன இருக்கும்? இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது இத்தன லட்ச ரூபா கார்ல வந்து இறங்குறாங்க? அப்ப அவங்க ஜாதகத்துல யார் எப்படி இருக்கா? அப்படிலாம் பார்க்கும்போது, இந்த இந்த அந்த அதுக்கான காரக கிரகங்களுடைய வலிமை பக்காவா இருக்கும். அப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த தோஷம்னு சொல்லாம, அதனுடைய இணைந்த கிரகங்கள், அதை அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகங்களினுடைய ஆதிபத்தியத்தை தூக்கும் பொழுது, அதை வென்று சந்தோஷமாக மாற்றுவதற்கு பல காரணிகள் உண்டு. அது அது வந்து பக்காவா அனுபவமா வந்து அவங்களாம் என்ன பண்ணா, ஒரு ஞானிகள், ஒரு ஜோதிடத்துல திறமை வாய்ந்தவர்கள்லாம் வெளியில எதுவுமே சொல்றதில்ல. நம்ம அவங்கள தேடி போகும்போது அவங்க என்னம்பாங்க, "இத செய் சரியாகும்" அப்படிம்பாங்க. அத ஏன் செய்ய சொன்னாங்க? எதுக்கு செய்ய சொன்னாங்கன்னு நமக்கு தெரியாது. அத முழுசா நம்பி செய்யும்போது அது சக்சஸ் ஆகும். அப்போ அந்த ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, தோஷங்கள் அதிகமா இருக்கும். கர்மாக்கள் அதிகமா இருக்கும். அவங்க வெறும் தீட்சை மட்டும் தான் குடுப்பாங்க. நம்ம அந்த ரிஷிகள்ட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல உச்சந்தலையில அவங்களுடைய உள்ளங்கைய வச்சு பிரஸ் பண்ணி, தீட்சை மட்டும் தான் குடுப்பாங்க. நெத்தியில ஒரு 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 கைய வச்சு அழுத்தி பிடிப்பாங்க. அப்போ நம்மளுடைய கருமாவ குறைச்சு, அவங்களுடைய ஞானத்த நம்மகிட்ட குடுக்கும்போது, அதிலிருந்து நமக்கு ஞானம் பொறந்த மாரி, எது மேலயும் ஒரு ஆசை இல்லாம ஒரு கண்ட்ரோல்ல இருப்போம். ஒரே ஒரு தீட்சையில, ஒரே ஒரு ஆசீர்வாதத்துல. இன்னைக்கு எத்தன குழந்தைங்க பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குது. வயதானவர்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சாக போற படுக்கையில கிடக்கிறவன்ட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கி ஒரு திண்ணீர் வச்சுக்கோ. அப்படின்னு 100 வயசு ஆனவங்ககிட்ட ஒரு திண்ணீர் வச்சுக்கோன்னு சொல்றான். எத்தன குழந்தைங்க பக்கத்துல போகுது. அது வந்து வைரஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்லாம் சொல்லுது. இன்னைக்கு அப்படிதான் வச்சிருக்கிறாங்க. மருமகமார்களே அப்படிதான் வச்சிருக்காங்க. தப்பு அது. அவங்களுடைய அவங்களுடைய கர்மாக்கள கழிச்சிருப்பாங்க. அவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாவைலாம் அவங்க கழிச்சு ஆண்டு முடிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாம் தெரிந்த அந்த அனுபவத்துல, ஞானத்துல இருக்கும்போது, அவர்களுடைய தீட்சை நம்ம கர்மாவ குறைச்சு அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயங்கள, அந்த கிடைக்க வரும்போது உடம்பு ஒத்துழைக்காது. அந்த ஒரு அனுபவங்கள நம்மகிட்ட திணிப்பாங்க ஆசீர்வாதத்துல.
அப்போ நம்ம அதை அனுபவிச்சு என்ஜாய் பண்ணி கொண்டு வரலாம், நம்ம கஷ்டப்படாமல் வரலாம். இது பெரியவர்களுடைய தீட்சையிலேயே கிடைக்கும். அதனால தான் வயசான தம்பதிகள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க, குழந்தை கிடைக்கும். நல்ல வாரிசுகள், ஆண் வாரிசுகள் வருஷம் ஒரு பிள்ளையா பெற்றவங்க வீட்டில் குடியிருங்க, பிள்ளை இல்லைன்னாலும் குழந்தை கிடைக்கும். அவங்கள பார்த்தாலே கிடைக்கும்னு சொல்கிறதெல்லாம் அதனால தான். எத்தனை பேர் இந்த தோஷங்களை சந்தோஷமாக மாற்றுவதற்கு வாழ்வியலில் எத்தனை பேர் ரெடியாக இருக்காங்க சந்திரன். அனுபவம் ஒரு சிறப்பான ஆயுர்வேதம். அதை எத்தனை பேருக்கு புரிய வைக்கிறதுன்னு புரியலைங்க. அவ்வளோதான். நன்றிங்க, வணக்கம், வாழ்த்துக்கள்.